சொல்லிடுறேன், எல்லாருக்கும் என்ன தோணுதோ அது தோணுச்சுன்னா அவங்க சாதாரணமான மனிதர்களாகவே இருப்பாங்க. யாருக்குமே எது தோணலையோ அது யாருக்கு தோணுதோ அவங்க தான் அசாதாரணமான மனிதர்களாக இருப்பார்கள். யாருக்கும் தோணாத விஷயம் அவருக்கு தோணணும். அந்த மலையை போய் எல்லாம் கரையிலேருந்து வேடிக்கை பார்த்தான், அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும் தோணுச்சு என்ன, அங்கே போய் நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணா என்ன, யாருக்கும் தோணுது அங்கே போய் மெடிடேட் பண்ணா என்ன அப்படின்னு தோணுது அவருக்கு. அவர் எப்படி போவார்? நடுவில் கடல் இருக்கு. அங்கே மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறார், மீன் பிடிக்கிற சகோதரர்கிட்ட கேட்கிறார், என்னை கொண்டு போய் நீங்கள் அந்த மலையில் விட்டுட முடியுமா, அந்த குன்றில் விட்டுட முடியுமா, நான் அங்கே போய் மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை கொண்டு போய் அங்கே விட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அவங்களுக்கு இவர் பெரிய சாமியார் ஞானி இதெல்லாம் எப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மீன் பிடிக்கிற தோழர்கள் இவருடைய அருமை என்ன தெரியும் அவங்களுக்கு? அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், காலன்னா காசு தெரியான்னு கேட்டான். இவருள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், காசு அளவு, காசு தெரியா அப்படின்னு கேட்டான். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த காசு சுவாமி விவேகானந்தர்ட்ட கிடையாது. ஏன் கிடையாது? அவர் நிஜமாலுமே சாமியார். சில ஆசிரமத்தை சோதனை பட்டா 1500 கோடி 2000 கோடி எல்லாம் கிடைக்குது. கோடி மட்டுமா கிடைக்குது, ஒரு லேடியும் கிடைக்குது. பாருங்க, ஒரு வினாடி அந்த கொடுக்கறதுக்கு காசு இல்ல, போட்டுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல. ஆனா கொடுக்க காசு இல்லையே ஒழிய அவங்கிட்ட கெஞ்சற கோழத்தனம் இல்ல. நீ எப்படியாவது என்ன கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு கெஞ்சற இயல்பு இல்ல. ஒரு சிரிப்பு சிரிச்சார், சிரிச்சுட்டு யாரும் எதிர்பார்க்காத விஷயம் அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சாரு, நீந்தினாரு, ஈரம் சொட்ட சொட்ட போய் உட்காந்து அந்த மெடிடேஷனை தொடங்கினாரு. இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம விவேகானந்தர் இந்தியாவுக்கு காட்டிய வழி என்பது என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு இயல்பு உண்டு. நமக்கு இவங்க உதவி பண்ணினா என்ன அப்படின்னு யாரையோ ஒருத்தர மனசுல வச்சிருப்போம். பல பேர் சொல்லியிருப்பான், என்ன எங்க பெரியப்பா எங்க ஜாதியில பெரிய ஆளு, அவர் மனசு வச்சா எனக்கு ஒரு தொழில் தொடங்கி கொடுக்கலாம், எங்க மாமா மந்திரியா இருக்காரு, அவர் எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி கொடுக்கலாம், அப்படி பல விஷயம் இருக்கு இல்லையா? எத்தனை பேர் மனசுல ஐடியாவோட இருப்பீங்க. ஒண்ணு இல்லாட்டி சில பேர் பொண்டாட்டி பார்த்து சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுங்களா, உங்க அப்பா மட்டும் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்துருந்தான்னு வச்சுக்க, உங்க அப்பா மட்டும் ஒரு 1 கோடி ரூபாய் கொடுத்தா. அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிக்கும். ஏன் சிரிக்கிறார்? பொண்ணு கொடுத்ததே பெருசு, உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? உன் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு, என்ன கொடுத்தது பெருசு, உனக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? 1 கோடி கொடுத்தா நான் எங்கேயோ இருப்பேன். எங்க இருப்பேன்? நீ உள்ள இருப்ப. இவன் சொல்லுவான் மனைவி கிட்ட, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னா நான் எங்கேயோ இருப்பேன். உங்க அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டான், உங்க அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டான். நான் கேட்கறேன், எது கொடுக்கணும்? இந்த உலகத்தில் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லார் மனசுல என்ன தெரியுமா எண்ணம்? எனக்கு நீ உதவக்கூடாதா, எனக்கு நீ உதவக்கூடாதா, எனக்கு நீ உதவக்கூடாதா? இந்த எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. நல்ல கவனிங்க, இந்த எண்ணம் நரேந்திரருக்கும் இருந்தது. என்ன, இவங்க உதவி என்னை கொண்டு போய் அங்க விடக்கூடாதா, என்னை கொண்டு போய் விடக்கூடாதா, இந்த எண்ணம் நரேந்திரருக்கும் இருந்தது. ஆனா அவங்க உதவல. இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நாமளும் ஒன்னு எதிர்பார்க்கிறோம், நமக்கு யாரும் உதவல, என்ன பண்ணணும்? இப்ப புரிஞ்சுக்கங்க, நாம் எதிர்பார்த்தபடி சமூகம் நமக்கு உதவவில்லை என்றாலும் எவன் தான் நினைத்ததை சாதித்து காட்டுகிறானோ அவன்தான் ஒப்பற்ற தலைவனாக முடியும் என்று நிரூபித்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் வழி வந்த சித்வானந்த சுவாமியை பற்றி பெருமையா சொல்லுவாங்க. என்னத்துக்கு ஒரு காலேஜ் எல்லாம் தொடங்கிட்டு பெரிய பிரச்சனை சிக்கல்லாம் வருமே. அவர் சொல்லுவார், எனக்கு காலேஜை திறக்கவும் தெரியும், அவசியம்னா மூடுறதுக்கும் தைரியம் உண்டு. போகும் எப்படி திறக்கிறதுக்கு தைரியம் வேணுமோ அப்படி அவசியம்னா மூடுறதுக்கு எனக்கு தைரியம் உண்டு. அப்படி இருக்கிறவங்க தான் தலைவராக முடியும். அந்த துணிச்சல், தான் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற காரியத்தை செய்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் விவேகானந்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த உன்னதமான வழி. அது ஒரு முக்கியமான வழி. நீங்க விவேகானந்தர் அவங்க அம்மா உருவாக்குறா, இந்த வரலாறு தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனா பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எப்படி அந்த தாய் உருவாக்கினாள் அப்படி. இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு உணர்வோடு வளர்கிற போது அது என்ன உணர்வோடு வளர்கிறதோ அந்த உணர்வோடு உருவாக்க வேண்டிய கடமை அந்த தாய்க்கு இருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு கேட்டா, அவங்க நினைச்சபடி பிள்ளைய உருவாக்க விரும்புறாங்களே ஒழிய பிள்ளைகள் உருவாக நினைக்கிறபடி உருவாக்க தயாரா இல்லை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் எப்படின்னா, சாயங்காலம் 6லேருந்து 9 மணி வரைக்கும் பிள்ளைகளை பார்க்கவே நேரம் இல்லை. சாயங்காலம் 6லேருந்து 9 வரையிலும் பிள்ளைங்களை பார்க்கவே நேரம் இல்லை. நல்ல வேளை இந்த கரண்ட் கட்டுன்னு ஒன்று வந்ததோ பல குடும்பங்கள்ல புருஷன் பொண்டாட்டி உட்கார்ந்தாவது பேசுறாங்க. இப்பதான் பல குடும்பங்களாவே இருக்கு. மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து சாப்பிடுறான், கரண்ட் இல்லை, அவன் மாடியிலேயாவது உட்கார்ந்து சாப்பிட்டாலும் இல்லையா, எல்லாம் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுறான். அதுக்காவது 18 மணி நேரம் கட் பண்ணா கூட தப்பு இல்லைன்னு தோணுது. பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பிரியமா ஒருத்தர் பேசி
பாருங்களேன், எல்லாம் மாறி போச்சு. சீக்கிரமாக எந்திரிக்கிறான். அந்த மாதிரி சொல்ற சீக்கிரம் சாப்பிடு, ஏன்னா கரண்ட் போட அப்புறம் மிக்சியில் சட்னி அரைக்க முடியாது அப்படிங்கிறா. ஸோ கரெக்டாக சாப்பிட்றான். குடும்பம்லாம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இப்போ ஒரு தாய் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமா இருந்த தாய் புவனேஸ்வரி மாதா. எப்படி குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேட்கிறாரு, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், உன் எதிர்கால லட்சியம் என்ன, எதிர்கால கனவு என்ன அப்படின்னு. இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஆசிரியர்கள் கேட்பாங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தை கூட எங்கள் தமிழ் ஆசிரியர் கேட்டார், உங்கள் எதிர்கால கனவு என்ன அப்படின்னு. நாங்கள்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீதிபதி ஆகணும், அப்படி இப்படிலாம் புழுகணும், எல்லாருமோ புழுகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படிலாம் புழுகணும். எங்கள் வாத்தியாருக்கு ஒரே ஏக்கம், ஒரு பையன் கூட வாத்தியார் ஆகணும்னு எழுதவே இல்லை. ஒரு பையன் கூட எழுதலை. அவர் நொந்து நூலாக போய் கேட்டார், ஏன்டா ஒருத்தன் கூட வாத்தியார் ஆகணும்னு நினைக்கலையா? ஒரு பையன் சொன்னான், எதுக்கு சார், நீங்கள் எங்கிட்ட படுற பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்கள் அது மாதிரி தப்பாக நினைப்போமான்றான். அதே மாதிரி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் பாருங்க, குழந்தை பருவத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கும் போது கேட்கிறாரு ஆசிரியர், என்ன கேட்கிறாரு, இவன் எதிர்கால லட்சியம் என்ன, என்னவாகணும் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த குழந்தை என்ன பதில் சொன்னாரு, ஆச்சரியத்தில் ஆச்சரியம், குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்ட்டார். குதிரை வண்டிக்காரன் ஆகணும், குதிரை வண்டிக்காரன் ஆகணும். அந்த ஆசிரியருக்கு கோவம் வந்துருச்சு, குதிரை வண்டிக்காரன் ஆகணும் சொல்றதுக்கு ஒரு விஷயமே இல்லையா, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி ஏதாவது சொல்றதை விட்டு குதிரை வண்டிக்காரன் ஆகணும் அப்படின்னா. அந்த குழந்தைய மனம் நோக ஒரு வினாடி நடத்திட்டார். குழந்தைக்கு முகம் வாடி போச்சு. அந்த குழந்தை மன வருத்தத்தோட மாலை வீட்டுக்கு திரும்புறான். ரொம்ப அருமையான விஷயம், அந்த மன வருத்தத்தோட புள்ள வந்ததை அம்மா கவனிச்சுட்டா. அவ தான் அம்மானே பேர். தினம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி போகுது, வரும்போது எப்படி வருதுன்னு பார்க்கறவ தான் உண்மையான அம்மா. முகம் எப்படி இருக்கு, போகும்போது எப்படி இருக்கு, வரும்போது எப்படி இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தினம் காஜ் பண்ணணும், நிறுத்து பார்க்கணும், ஒரு தாயோட வேலை. அந்த தாய் கேட்டா, ஏண்டா மகனே ஏன் உன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்டா. நான் குதிரை வண்டிக்காரனாலும் சொன்னேன், எங்க வாத்தியார் கேலி பண்ணிட்டாரு. வேற தாயாரா இருந்தா உனக்கு வேற புத்தி இல்லையா, ஏன் குதிரை வண்டிக்காரன் தான் ஆசைப்படுவியா, அது என்னது இது பெரிய விஷயமா அது அப்படின்னு அந்த அம்மா பேசல. அவ எவ்வளவு நுட்பமான உலகியல் தெரிஞ்சவ பாருங்க. நீ குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஏன் சொன்ன, காரணம் சொல். நீ ஏன் அதை சொன்ன? நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குதிரை வண்டியில் போவேன்ல, குதிரை வண்டிக்கார வண்டி ஓட்டுவான்ல, அந்த குச்சியை சக்கரத்தில் கொடுத்து கட கடக்கடன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லை, அவர் நின்றுக்கிட்டு வண்டி ஓட்டுற அழகு இருக்கு இல்லையா, அவருக்கு ஹீரோ ஆயிட்டார் யார், குதிரை வண்டி ஓட்டுறவர் சின்ன வயசுல. அந்த மாதிரி குதிரை வண்டி காரணம்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த தாய் ஒண்ணுமே சொல்லல, நீ நினைச்சது தப்பே இல்லை கண்ணு, நீ நினைச்சது தப்பே இல்லை. உள்ள போய் ஒரு கேலண்டர் இருக்கிற படத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சு, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகலாம், ஆனா இந்த குதிரை வண்டிக்காரன் மாதிரி ஆகணும்னு தேர் ஓட்டுகிற கண்ணனை காட்டி நீ கிருஷ்ண பரமாத்மா மாதிரி ஆகணும்னு. தி பெஸ்ட் மோட்டிவேட்டர். எப்படி மோட்டிவேட் பண்ணியிருக்கா பாருங்க உங்க அம்மா. ஒரு குழந்தை என்ன நினைக்குதோ அதுல எது உச்சம்ங்கிறத காட்டுறா. நீ இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி ஆகணும்னு நினை, நீ வாழ்க்கையில உயருவேன்னு. நடந்துருச்சு. கீதையில் கண்ணன் சொன்னது எப்படி ஒவ்வொன்றும் பகவத்கீதையாய் குறிக்கப்பட்டதோ, அப்படி சுவாமி விவேகானந்தர் பேசிய ஒவ்வொரு பேச்சும் பகவத்கீதையாக பதிவு செய்யப்பட்டது. ஸோ அந்த பெஸ்ட் மோட்டிவேஷன் எங்கே? தாயிடமிருந்து தொடங்குகிறது. இதை ஒவ்வொரு தாயும் குறிச்சுக்கணும். நம்முடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ற பெஸ்ட் மோட்டிவேட்டர் தாய் தான். நான் சில உண்மைகளை பகிரங்கமா சொல்லுவேன், வருத்தப்படாதீங்க. தகப்பன் ஒரு குழந்தையை அதிகமா மோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபாதர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு மெயின் காரணம் அப்பாவே பிள்ளைகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினைக்கிறவன். மாட்டிக்கப்படாது, இவங்கிட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஏன்னா அவன் ஏடா கூடமா கேள்வி கேட்பான். கணக்கில் நல்ல மார்க் வாங்கினா நீ எவ்வளோப்பா வாங்கின அப்படிமா, ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும் இல்லையா. அதுக்கு அப்பா அவாய்ட் பண்ணுவான். இன்னும் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, பல அப்பா பிள்ளைய கெடுக்காமல் இருந்தாலே போதும். சில அப்பா சிகரெட் பிடிச்சி வட்ட வட்டமாக விட்டா பையன் பார்ப்பான், மாவட்டமாக விடணும் அப்படின்னு. அவன் அதை விட பல மடங்கு மேலே போகணும்னு நினைப்பான். கெட்டது இல்லை, ஒரு அப்பா கெடுக்காமல் இருந்தால் பெரிய விஷயம். பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மதர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஒன்றில் உங்களுக்கு தெரியும், காதலிக்கிறான் இல்லை வேற ஏதாவது புள்ள தடம் மாறுறான்னு வச்சுங்க, அப்பா என்ன தெரியுமா சொல்லுவார், அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவார், ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த பிள்ளைக்கு புத்தி சொல், கொஞ்சம் உருப்படுற வழியை பார்க்க சொல்லு, கொஞ்சம் சரியான பாதைக்கு போக சொல்லு. ஏன் நீங்க சொல்றது அப்படின்பா அம்மா, நீங்க சொல்றது அவளுக்கு நல்லா தெரியும். இந்த மனுஷன் சொன்னா அவன் கேட்க மாட்டாங்கிறத இங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுங்கிற ஆசைக்கே சொல்லுவா. ஏன் நீங்க சொல்றது, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப அந்த அம்மாவுக்கு அவ்வளோ திருப்தி, நீ சொன்னா நீ கேட்க மாட்டான், நான் சொன்னாதான் கேட்பான் அப்படின்னு. பட் இதை யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணணும்.
நீங்க தான் ஒரு குழந்தையை மோட்டிவேட் பண்ண முடியும்னா, புவனேஸ்வரி தேவி விவேகானந்தரை எப்படி மோட்டிவேட் பண்ணாலோ அப்படி மோட்டிவேட் பண்ற மதராக நீங்க மாறினால்தான் இந்திய பிள்ளைகள் விவேகானந்தராக உயர முடியும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற யூத்தோட சைக்காலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாலியா இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறான். அது என்ன கம்ஃபர்ட் ஜோன்? எதெல்லாம் தனக்கு அதிக சிரமம் இல்லையோ அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிக்கிறான். அது நல்லதா? இதை விட நான் பெற்றவங்களை முதல்ல சொல்லிடுறேன். பெற்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ராங் மைண்ட் செட் இருக்கு. என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்வீங்க குழந்தைய வளர்க்கும் போது, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு சௌரியமா வச்சிருக்கணும், அவனை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கணும். இந்த மைண்ட் செட் இல்லாத அப்பா அம்மா யாராவது இருக்கிறோமா? நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நாம கஷ்டப்பட்டதால தான் உருப்பிட்டோம். நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்பட்டாதான் உருப்பிட முடியுமே ஒழிய நீங்க சௌக்கியமா வளர்த்தா உருப்பிட முடியாது. சோ பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். சிரமம் நான் சொல்லட்டுமா, கஷ்டத்தை விட சிறந்த ஆசிரியன் உலகத்தில் வேறு யாரும் கிடைக்க முடியாது. சிரமங்கள் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். சௌகரியங்கள் மோசமான நண்பன், சௌகரியங்கள் மோசமான நண்பன், கஷ்டம் தான் மிகச்சிறந்த ஆசிரியர். ஒரு குழந்தைய சௌக்கியமா வளர்க்க 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 சோம்பேறியா போயிடுவான். கஷ்டத்தில் நல்லா போட்டு வளர்த்தோம்னா பெரிய ஆளா வருவான். அம்மா, நான் சயின்ஸ்ல படித்தேன், ஒட்டக சிவிங்கி இருக்கு இல்லையா, ஒட்டக சிவிங்கி அவ்வளவு ஒசரத்துலேருந்து குட்டி போடும். ஒட்டக சிவிங்கிக்கு நின்றுகிட்டே குட்டி போடுற இயல்பு. எவ்வளவு ஒசரம் அது! குட்டி என்ன ஆகும்? கீழே விழுந்தா மேலேருந்து காட்டில் குட்டி போட்ட உடனே குட்டி மயக்கமாயிடும். அவ்வளோ ஒசரத்துலேருந்து கீழே விழுந்த உடனே அந்த பிஞ்சு அந்த குட்டி இருக்கு இல்லையா, அப்படியே மயக்கமாயிடும். காட்டில் இருக்கிற புலி, சிங்கம் இதெல்லாம் அந்த குழந்தை வாசனத்துக்கு, குட்டியோட வாசனைக்கு, புது மாம்சம், பச்சை மாம்சம், அந்த வாசனைக்கு தேடிக்கிட்டு வரும். இப்ப தாய் ஒட்டக சிவிங்கிக்கு நாய் மாதிரி கவ்விக்கிட்டு போற சக்தி எல்லாம் கிடையாது, பல்லெல்லாம் அந்த அமைப்பு கிடையாது, குட்டியை கவ்விக்கிட்டு ஓட முடியாது. என்ன பண்றது? அந்த குட்டியை எழுப்பி கூட்டிட்டு போனோம், அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போனோம். அந்த தாய் ஒட்டக சிவிங்கி என்ன பண்ணுமா, இதுல எழுதுறான், ஜுவாலஜில எழுதுறான், அந்த பின்னங்காலால அந்த குட்டியை எட்டி உதைக்கும். பின்னங்காலால குட்டியை எட்டி உதைக்கும். வலி தாங்காம குட்டி எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கும். இப்ப தாய் நல்லது பண்ணுச்சா கெடுதல் பண்ணுச்சா? காட்டில் ஓட தெரிந்த மிருகம்தான் உயிரோடு இருக்க முடியும் என்பதால் உதைத்ததன் மூலம் தாய் செய்த நன்மையை வேறு எந்த தாயும் செய்திருக்க முடியாது. அது உதைச்சது, வலி தாங்காம குட்டி ஓட ஆரம்பிச்சது, உயிரோட இருக்கிற கலையை கத்துக்குச்சு. அதுக்காக உங்க பிள்ளைங்களை அடிங்கன்னு நான் யோசனை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அப்புறம் அதுங்க என்ன வெறுத்துரும். அதாவது கடினம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, வறுமைனா என்ன, துன்பம்னா என்ன அப்படிங்கறத பத்தி தெரியணும். இந்த விவேகானந்தரை பற்றி விவேகானந்தர் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுறார், சுவாமி பேச்சில் வருது, பணம் இல்லாததால் மடத்தையே மூடிவிடலாம் என்று கூட நான் நினைத்தது உண்டு. பணம் இல்லாததால் மடத்தையே மூடிவிடலாம் என்று கூட நான் நினைத்தது உண்டு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சென்னைக்கு வருகிறார். சீர்திருத்தவாதிகள் அவரை கஷ்டப்படுத்துகிற போது, இந்த சொசைட்டிகளில் சிலர் தங்களோடு சேர்ந்து கொள்ளுமாறு என்னை பயமுறுத்துகிறார்களோ என்று தோன்றுகிறது. இது ஒரு விபரீத முயற்சி. அப்ப சொல்றார் பாருங்க, 14 வருடங்கள் பட்டினியை நேருக்கு நேராக சந்தித்த ஒருவனை, 14 வருடங்கள் பட்டினியை நேருக்கு நேராக சந்தித்த ஒருவனை, அடுத்த வேளைக்கான உணவும் படுக்க இடமும் எங்கே கிடைக்கும் என்று தெரியாத ஒருவனை அவ்வளவு சுலபமாக பயமுறுத்திவிட முடியாது. இந்த வார்த்தை தான் முக்கியம். அடுத்த வேளை உணவுக்கு வழி என்னன்னு தெரியாம 14 வருஷம் வளர்ந்ததால என்னை யாரும் பயமுறுத்தி விட முடியாது. ஏன், ஒரு துறவியா வெளியில புறப்படுறாரு, அவர் சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டம் தானே, எத்தனை மானவமானம், எவ்வளவு சிக்கல், எவ்வளவு சிரமங்கள், படுக்கிறதுக்கு போத்துறதுக்கு இடம் கிடையாது, உடுத்துறதுக்கு துணி கிடையாது. நாம எல்லாம் விவேகானந்தரை கோட்ல பெருமையா பார்க்கிறோம், அப்படி கம்பீரமா விவேகானந்தர் நிக்கிறாருன்னு. ஆனா அந்த ஒரே ஒரு கோட்டை வாங்குறதுக்கு அவர் என்ன பாடுபட்டார்னு படிச்சு பார்த்தா தான் தெரியும். என் கோட் துவைத்து 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 நலிந்தும் கிழிந்தும் போய்விட்டது, இன்னொரு கோட் வாங்க வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ராமகிருஷ்ண நிறுவனம் வளர்ந்திருக்கலாம், ஆனா சுவாமி அதை உருவாக்கிய போது அவர் பட்ட வேதனையும் அவர் பட்ட கஷ்டமும் என்ன கொஞ்சமா நஞ்சமா?
இன்றைக்கு பக்தர்கள் மகாநாட்டுக்கு வருகிறவர்களுக்கு கூட சௌகரியமாக உணவு கிடைக்கிறது. அன்றைக்கு அவருடைய ராமகிருஷ்ணரின் சீடர்களுக்கு கூட காய்ந்த சப்பாத்திகள் ரத்தம் வரக்கூடிய வகையில் தான் கிடைத்தனவே ஒழிய நல்ல உணவு கிடைக்கவில்லை என்பதை ஒரு வினாடி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த கஷ்டங்கள் தான் அவர்களை கடவுள்களாக ஆக்கின. சௌகரியங்கள் நம்மை சாத்தானாக்கும், சௌகரியங்கள் நம்மை சாத்தானாக்கும், கஷ்டங்கள் தான் நம்மை கடவுளாக்கும். சிரமத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. ஏன் அந்த கஷ்டப்படும் போது என்ன ஆகும்? வைராக்கியம் ஜாஸ்தியாகும். அந்த சுவாமி சொல்றாரு, என்ன எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாங்க அசரவே இல்லை, நாங்க ஒரே வெறியோட இருந்தோம். நாங்களும் எங்க குருபாயிகளும் ஒரே வெறியோட இருந்தோம். ராமகிருஷ்ணரின் செய்தியை எல்லோரிடத்திலும் கொண்டு செல்வது என்கிற உறுதியில் நாங்க இருந்தோம். ஒரே ஒருவர் எங்களுக்கு ஆதரவா இருந்தார். யாரு? எங்கள் குருநாதருடைய மனைவி எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டம், அவர் எங்களை விட ஏழையாக இருந்தார். அவர் எங்களை விட ஏழையாக இருந்தார். அப்ப அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலனா அந்த ராமகிருஷ்ண மடம் உருவாகி மேல வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அவன் என்ன நினைக்கிறான்? காலேஜுக்கு வரும்போது அப்ப அப்படியே வசதியா அனுப்பணும், நமக்கு எல்லா வசதியோடையும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட. சார், ஒரு கல்லூரியில் பேச போயிருந்தேன். ஒரு பையன் சொல்றான், என்ன செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் எங்க அப்பா சேர்த்துட்டாரு, ஆனா நான் ரெண்டு பேண்ட் தான் கொடுத்துருக்காரு. இந்த 2 பேண்டோட நான் போயிட்டு வரது எனக்கு அவமானமா இருக்கு. என் கூட படிக்கிற பசங்கள்லாம் தினம் ஒரு பேண்ட் மாத்தி மாத்தி போடுறான். நான் இதே 2 பேண்ட் சட்டை எவ்வளவு நாள் திருப்பி போடுறது எனக்கு அவமானமா இருக்கு. நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. நான் அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஏய் தம்பி, நீ காலேஜில் படிக்க வந்தியா நடிக்க வந்தியாடா? காலேஜில் படிக்க வந்தியா நடிக்க வந்தியாடா? நடிக்க வந்தவன் தான் ஒரு பாட்டுக்கு 10 தடவை பேண்ட் மாத்துவான். படிக்க வந்தவன் ஒரே பேண்ட் 10 நாள் போட்டாலும் தப்பு இல்லை. நீ படிச்சு வெற்றி பெற்று கலைமகளுடைய புத்திரனாக இன்றைக்கு காட்சி அளித்தால் நாளை திருமகளின் புத்திரனாக நீ சம்பாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். ஒரு சைக்காலஜி எழுதுறான் சார், ஒரு சிங்கத்தை கெடுக்க வேண்டும் என்றால், உளையியல் எழுதுறான், ஒரு சிங்கத்தை கெடுக்க வேண்டும் என்றால் அதன் குகை வாசலில் நீ ஒரு ஆட்டை கொண்டு போய் 1 வாரம் கட்டி வை. ஒரு சிங்கத்தை கெடுக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண வேணாம், அதோடைய குகை வாசல்ல போய் ஒரு ஆட்டை கட்டி வச்சுட்டு வந்துருங்க. அது காலைல ஏஞ்சி அப்படி வெளியே வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருந்ததுன்னா 2 அடி வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சு அந்த ஆட்டை திண்டு திரும்ப உள்ள போய் படுத்துக்கும். இப்படி அடிக்கடி அதுக்கு கிடைச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வேட்டையாடுற பழக்கமே போயிடும். வேட்டைக்காக ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு வரணுங்கிற எண்ணமே அதுக்கு போயிடும். காட்டில் எப்படியாவது போய் சுத்தி போய் ஒன்று அடிச்சு சாப்பிட்டாதான் கிடைக்குங்கிறது போய் ஏன் இன்னைக்கு இங்க ஆடு இல்லைன்னு கோபம் வரும். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எந்திரிச்ச உடனே பெட் காஃபி கொடுத்து 8 மணிக்கு மல்லிகைப்பூ இட்லி கொடுத்து உட்கார்ந்த இடத்துல உட்காத்தி வச்சே பிள்ளைக்கு சோறு கொடுத்து ஒரு சிங்கத்தை சோம்பேறி ஆக்குகிற வேலையை இன்றைக்கு பெற்றோர்கள் கூச்சம் இல்லாமல் செய்கிறார்கள். ஒரு சிங்கத்தை சோம்பேறி ஆக்குறாங்க. ஏ ராஜா, நீ எந்திரிச்சு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்ததான் உண்டு. நீ ஆட்டினாதான் மாவு இட்லி இருக்கும், இல்லாட்டி இட்லி இருக்காது. நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஏன் கஷ்டப்பட்டா என்ன? நல்லா யோசிச்சுங்க. கஷ்டம்தான் விவேகானந்தரை உருவாக்கியது. ஏன் தெரியுங்களா? அதுக்கு இருக்கிற வைராக்கியம் இருக்கு இல்லையா? கஷ்டப்படுறவனுக்கு இருக்கிற வைராக்கியம், கஷ்டப்படுறவன் மனசுல ஏற்படுற வைராக்கியம், சௌக்கியமா இருக்கிறவன் மனசுல வைராக்கியம் வராதுங்க. இன்றைய இந்தியா விவேகானந்தரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நெறி என்ன அப்படின்னா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு, இஷ்டப்பட்டு கஷ்டப்படு, கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படு, கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படு. ஏன்? இன்றைக்கு நீ இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் நாளைக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத சௌகரியமான வாழ்க்கை அமையும் என்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு நடப்பதற்கு பழகு. ஸோ இளைஞர்கள் சின்ன அசௌகரியத்தை கூட இன்னைக்கு தாங்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒன்று லேட்டா சார் சூசைட் பண்ணிக்கிறான்னு இன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறமே மாணவர்கள், எவ்வளவு வெக்கமா இருக்கு நமக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு சூசைட் பண்ணிக்கிறான். கொஞ்சம் 2 மார்க் கம்மியா போச்சு அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறான். நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. மார்க் ஜாஸ்தியா வாங்கினவெல்லாம் கிளார்க் வேலைக்கு போயிருக்கிறான், மார்க்கே வாங்காதவெல்லாம் மந்திரி ஆயிருக்கான். இதை விட ஒருத்தர் கவிதை எழுதுறான் பாருங்க, கொன்னே போட்டான். ஒரு புது கவிதை எழுதியிருக்கிறான். என்ன தெரியுமா? செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஆரம்பிச்ச பல பேர் வெவ்வேறு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்து செல்ஃப் ஃபினான்ஸுக்கு வந்தவங்க. அதில் பாடம் நடத்துகிற வாத்தியாரெலாம் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட்லாம் வாங்கிட்டு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்களா? ஒரு 2 வரியில் கவிதை எழுதியிருந்தான். என்ன? படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான்.
ஒரு பையன் நினைக்கிறான் இது 2 மார்க் கம்மியாக போச்சு அப்படின்னா, நான் அவமானப்படுன்னு சொல்லலை, அதுக்காக மார்க் வாங்கலன்னு பெருமைப்படுன்னு சொல்லலை. எங்க மார்க் கம்மியாக வாங்கிட்டோமோன்னு கைத்திலே தூங்குறது. சூசைடுங்கிறது பாருங்க, எனக்கு இளம் பிள்ளைகள் மைண்ட்ல எவ்வளவு வேகமா வருது இந்த எண்ணம். வரலாமா? கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டாமா? ஒரு பையன் வீட்டுக்குள்ள பூந்து மார்க் ஏதோ கம்மியாக வாங்கிட்டான், தற்கொலை பண்ணிக்க போறேன்னா, அவங்க அம்மா பதறி போய் கேட்கறா, மவனே ஏன்டா எதுக்குடா சாவுறேன்? அவன் சொன்னான், நான் ஃபெயிலாக போயிட்டேன், அவமானமா இருக்கான், நான் தற்கொலை பண்ணி போறேன். ஏய் பரவாயில்லடா, தற்கொலை பண்ணிக்காதடா, என்னடா பண்ண போறேன்? நான் பாரு கைத்துல தொங்க போறேன்னா, ரூமுக்குள்ள பூந்து கயிறு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி அந்த அம்மா வெளியே போட்டேன். நீ கைத்தை எடுத்துட்டாப்புல நான் தப்பிச்சிருவேன் நினைக்கிறியா? விஷம், எலி பாய்ச்சான விஷம் எடுத்து திம்பேன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எலி பாய்ச்சான அது இது விஷம் எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பத்தொல்ல போட்டு வந்தா. கரண்ட்ல கை வச்சு சாவேன்னா, தமிழ்நாட்டில் அது நடக்காது. எதுக்கும் பயம், மெயின் சுவிட்சை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தா. ஏதாவது எக்கு தப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். அப்போ சொன்னா, இவ்வளோலாம் பண்ணிட்டா மட்டும் நான் தப்பிச்சுன்னு நினைக்கிறியா? நான் கிணத்துல குதிப்பேன்னா, உடனே கிணத்துக்கு ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு பாறாங்கல்ல வச்சு அதை பாதுகாத்து திருப்பி வந்தா. நீ இவ்வளோ பண்ணா நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறா பாரு, அப்படியே மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செத்து போய். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் கேட்ப? அவ கேட்ட சாவிட இன்னமா கடைசியாக விட்டுட்டியே அப்படின்னா, நீ எப்படி சாவேன்னு சொல்லு. அவன் சொன்னான் பாருங்க, விஷம் குடிச்சு சாவேன், கைத்துல தொங்கி சாவேன், தண்ணியில் விழுந்து சாவேன், கரண்ட்ல கை வச்சு சாவேன், இல்லை மூச்சை பிடிச்சி சாவேன். அந்த அம்மா சொன்னா, டேய் சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும் போது வாழறதுக்கு எவ்வளவு வழி இருக்குன்னு யோசிச்சு பார்க்க கூடாதா? உன் எனர்ஜியை முழுக்க சாவறதுலயே செலவு பண்றியே, அதை வாழ்றதுல செலவு பண்ணேன்னா எவ்வளவு வழி தெரியும்னா. இது இன்னைக்கு இளம் பிள்ளைகள் மனசுல பதியணுமா இல்லையா சார்? அமெரிக்காவுக்கு போறாரு சுவாமிஜி, அமெரிக்காவில் அவருக்கு எத்தனை பேர் தெரியும்? பொட்டியை தூக்கிக்கிட்டு அட்ரஸை தொலைச்சிட்டு அவர் நடந்த நட என்னன்னு நீங்க படிச்சு பார்த்தா தானே தெரியும். அட்ரஸ் போயிருச்சு, பொட்டியை தூக்கிக்கிட்டு வெயிட்டு தூக்கிக்கிட்டு நடக்கணும், அங்க யாரையுமே தெரியாது. எப்படி தெரியாத இடத்துல போய் நம்ம நின்று பேசி ஜெயிச்சு வெளியே வர நடக்கிற காரியமா? இப்போ எங்களுக்கும் நாங்கள் வர்றோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்டேஷனுக்கே ஆள் அனுப்புறாங்க, கவனிக்கிறாங்க, சௌக்கியமா வந்துட்டு சௌக்கியமா போயிடுறோம். அமெரிக்காவில் போய் இறங்குற போது அவரை கவனிக்கிறதுக்கு யார் இருந்தா? முன்ன பின்ன தெரியாத நாடு, முன்ன பின்ன தெரியாத மக்கள், முன்ன பின்ன தெரியாத சூழ்நிலை, உள்ள போய் பேசுறதுன்னு சொன்னா. இவ்வளவு சிரமங்களையும் எதிர்கொண்டு பேசியதால் தான் அந்த அமெரிக்க பேச்சு உலக வரலாற்றில் இடம் பிடித்தது என்பதை மறந்து விடாதீர்கள். கஷ்டங்கள் ஒருபோதும் கஷ்டங்கள் அல்ல. இந்த வாழ்க்கையை எப்படிப்பட்டது தெரியுமா? என்னன்னா போராட்டத்தை சந்தோஷமா ஏத்து ஜெயிச்சிட்டு மேல வரும். அவர் எழுதுறாரு, சப்பாத்திலையும் காஞ்ச சப்பாத்தியை கொடுப்பான் சொல்லிட்டு ஒரு அடுத்த வார்த்தை சொல்றார், பிச்சைக்காரனுக்கு யார் நல்ல உணவு கொடுத்து விட போகிறார்?